ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம பெலாக்கொட்டையை வச்சு குழம்பு பண்ண போகிறோங்க. இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டி காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விடலாம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், ஒரு 6 எல்பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. தக்காளியை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம காய் போட்டுக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் முருங்கைக்காய் 1, பெலாக்கொட்டை, ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதில் பெலாக்கொட்டை தாங்க அதிகமாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், பியூர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி அளவாக ஊற்றிக்கிங்க. உங்கள் புளிப்பு செக் பண்ணிவிட்டு கூட ஊற்றிக்கிங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்து காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். காய் வெந்துருச்சு அப்படின்னா தேங்காய் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த தேங்காயும் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் வேணும் அப்படின்னா ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் ஊற்றினீங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது ஊற்றி ஒரு கொதி வரப்போ நம்ம தலைவன் கொத்தமல்லியை தூவி இறக்குனா நம்ம பெலாக்கொட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி அவருக்கு செஞ்சு பாருங்கள். பெலாக்கொட்டை இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.